ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என் ஸ்டைலில் அவியல் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 4 சின்ன உள்ளி, அப்புறமா 2 பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் தேங்காய், அப்புறமா ஜீரகம், மஞ்சள் பொடி இவ்வளோ போட்டு நல்லா குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவில் இப்போது அவியல் எந்த பாத்திரத்தை வைக்கணுமோ பாத்திரத்தை வச்சு அது நல்லா ஹீட்டான உடனே அது கூட உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்ச உடனே நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொடிஞ்சதும் நம்ம ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒவ்வொன்றா போட்டு நம்ம இப்போ வதக்கி எடுக்க போகிறோம். அவியலுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த அவியலுக்கு நம்ம புளி சேர்க்க மாட்டோம். ஏன்னா மாங்காய், தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால நம்ம புளி சேர்க்க மாட்டோம். இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் மசியணும். இது மசிகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம எல்லா வகையும் காய்கறி வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, வெண்டைக்காவை தவிர மீதியெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாத்தையுமே இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. மாங்காய் போட்டிருக்கிறதுனால நமக்கு புளி ஊற்றணுன்னு தேவையில்லை. இது மிக்ஸி ஜார் மசாலா அரைச்சோன்னே அதில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அந்த தண்ணி மட்டும் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அதை மூடி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா குக் ஆயிரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் போட்டு ஒரு கிண்டி மறுபடியும் நம்ம மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வைக்கணும். இந்த பச்சை ஸ்மெல் போகிறது வர. பார்த்தீங்களா, லைட் போட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு கலர் அழகாக தெரியுதா? இப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக வரதுக்கு வேண்டி நான் கொஞ்சமாக எனக்கு தயிர் ஊற்றினா பிடிக்கும். ஸோ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் ஆட் பண்ணி கருவேப்பிலையும், அதுக்கு மேலே ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லையா, தேங்காய் எண்ணெய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அவ்வளோ வாசனையாக இருக்கும். இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, நான் லைட் போட்டோன்னா டார்க் அவியல் கலர் தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோந்தாங்க, நம்மளோட அவியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட லஞ்ச் என்னென்னா சாதம், அப்புறமா அவியல், அப்பளம், அப்புறமா சாம்பார். இதுதான் எங்களோட லஞ்ச். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.